வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். 5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி தொடர VCK துணை நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. அரசு வழங்கும் இலவச ரேஷன் அரிசியை தாவேக கட்சியினர் சொந்த உதவி போல காட்டி விளம்பரப்படுத்துவது வெட்கக்கேடான செயல். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கமிஷன், கரப்ஷன், கட்டிங் என அனைத்தும் இருந்தது கடந்த திமுக ஆட்சியில். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. தங்களது நதிநீர் உரிமைகளை பறிக்கும் முயற்சிப்பவர்களின் கைகளை வெட்டுவோம். இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அமைச்சர் முசாதிக் மாலிக் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் IPS அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். ஆனால் நிரபராதிகள் யாரும் தப்பித்தவறி கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். 5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி தொடர VCK துணை நிற்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது நாளை நடைபெற உள்ள தாவேக கூட்டணி கட்சி கூட்டத்தில் VCK நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக பங்கேற்கும் என்று தெரிவித்தார். மேலும் 5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி தொடர VCK துணை நிற்கும் என்றும் தாவேகவுக்கு அளித்த வாக்குறுதியை கட்டாயம் காப்பாற்றுவோம் என்றும் கூறினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவுக்கு கட்சியின் உட்கட்சி பிரச்சனைகள் தான் காரணம் என்று தெரிவித்தார். அரசு வழங்கும் இலவச ரேஷன் அரிசியை தாவேகாவினர் சொந்த உதவி போல காட்டி விளம்பரப்படுத்துவது வெட்கக்கேடான செயல் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மதுரையில் முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை ஒட்டி ஏழை மக்களுக்கான ரேஷன் அரிசியை முறைகேடாக நலத்திட்ட உதவியாக வழங்கியதாக சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாட்டி மீது எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அரசு வழங்கும் இலவச அரிசியை தங்களின் சொந்த உதவி போல காட்டி விளம்பரப்படுத்துவது வெட்கக்கேடான செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். விநியோகிக்கப்பட்ட பைகளில் துர்நாற்றம் வீசிய தரமற்ற ரேஷன் அரிசி இருந்ததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி புகார் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இத்தகைய விதிமீறலில் ஈடுபட்ட தாவேகாவினர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த திமுக ஆட்சியில் கமிஷன், கரப்ஷன், கட்டிங் என அனைத்தும் இருந்தது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளரிடம் பேசிய போது திமுக ஆட்சியில் மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்ததாக கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் கமிஷன், கரப்ஷன், கட்டிங் என அனைத்தும் இருந்ததாகவும் தாவேக ஆட்சியில் அனைத்தும் அழிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். இதன் பின்னர் தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த நிருபர்கள் கூட்டணியில் இருந்தபோது திமுகவிடம் ஏன் கேள்வி கேட்கவில்லை என கேள்வி எழுப்பிய போது கூட்டணி தர்மத்திற்காக இதுநாள் வரை பேசாமல் இருந்ததாக கூறி செய்தியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை தாக்க முயன்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்யசபா பேச்சுக்கள் சில இதுகள் எல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. பின்னாடி அதை பாராளுமன்றத்திலே மீண்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்று என்ன 63 அண்ணா சொன்னாரோ, எதையெல்லாம் நீங்கள் நீக்கினீர்களோ அதையே திரும்ப நான் இப்படி சொன்னார் அண்ணான்னு அண்ணாவினுடைய இதை மீண்டும் பதிவு செய்து வைத்திருக்கிறவன் நான் தான். தங்களது நதிநீர் உரிமைகளை பறிக்கும் முயற்சிப்பவர்களின் கைகளை வெட்டுவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் முசாதிக் மாலிக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பகிரும் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. மேலும் சிந்துவின் கிளை நதியான செனாப் மீது அணை கட்டவும் இந்தியா தீவிரம் காட்டி வருகிறது. சிந்து மற்றும் அதன் கிளை நதிகளின் நீரை நம்பியே பாகிஸ்தானின் பெரும்பாலான விவசாயம் மற்றும் பிற தேவைகள் உள்ளதால் அந்நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. இது தொடர்பாக இஸ்லாமாபாத்தில் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக் செய்தியாளரிடம் பேசிய போது தங்கள் நாட்டுக்கான நதிநீர் விநியோகத்தை பிரதமர் மோடி தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட விடமாட்டேன் என்று அவர் கூறி வருவதாகவும் தெரிவித்தார்.
தங்களது நதிநீர் உரிமைகளுக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சித்து தங்கள் பங்கையும் எடுத்துக்கொள்பவர்களின் கைகளை வெட்டுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசு சர்வதேச நதிநீர் நிபுணர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் மாநாட்டை இஸ்லாமாபாத்தில் நடத்த உள்ளது. உத்தரமேரூரில் நடைபெற்ற மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் கோபிநாத் கிரிக்கெட் கிளப் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் கிரிக்கெட் கிளப்பின் தலைவர் பிரேம்நாத் தலைமை வகித்தார். இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இந்நிகழ்வில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் மற்றும் உத்தரமேரூர் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கு ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தாவேக உத்தரமேரூர் நகர செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தற்போதைய ஆட்சி மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆட்சி காலங்களைப் போல முற்றிலும் மக்கள் நலனை முன்னிறுத்திய ஆட்சியாக திகழ்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சந்திராபுரத்தில் தாவேகா சார்பில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் முன்னிலையில் அதிமுகவிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து விழாவில் முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் பேசிய போது, தற்போதைய ஆட்சி மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆட்சி காலங்களைப் போல முற்றிலும் மக்கள் நலனை முன்னிறுத்திய ஆட்சியாக திகழ்கிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் பேசிய போது, வரவிருக்கும் தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சாதனை படைக்கும் என்று தனது நம்பிக்கையை தெரிவித்தார். இதில் முன்னாள் ஆவின் துணைத் தலைவர் சிவகுமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் அருகே உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி வைக்கப்பட்டிருந்த வெடிகள் திடீரென வெடித்ததில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளைக்குச்சி பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி வைக்கப்பட்டிருந்த வெடிகள் மீது எதிர்பாராத விதமாக வெடித்தது. இந்த விபத்தில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு தீவிர சிகிச்சை தேவைப்பட்ட 11 வயது சிறுவன் மட்டும் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இதனிடையே விபத்து குறித்து அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் தமீமின் அன்சாரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். பொன்னேரியில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இலவச கண் மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் மாநில தலைவர் சையத் திலாவர் அலி தலைமையில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஈஸ்வரன் கோவில் தர்மகர்த்தா கலைச்செல்வன், லிவிங் ஆஃப் காட் சர்ச் பாஸ்டர் ஜான்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்வில் அக்பர் பாஷா, காசிம் பாபா, இம்தியாஸ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இங்கே வந்து ஐ செக்கப்பு, பைல்ஸு, ஜென்ரல் செக்கப்பு ப்ளஸ் இசிஜி எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தாராபுரத்தில் உள்ள உதவி பெறும் முதியோர் இல்லத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி முதியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மைக்கேல் அரசு உதவி பெறும் முதியோர் இல்லத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி முதியவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து சின்னக்கடை வீதியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் அலுவலகம் முன்பு கட்சி கொடியேற்ற நிகழ்ச்சி தாராபுரம் தொகுதி தலைவர் மன்சூர் அலி தலைமையில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட தலைவர் ஹாரிஸ் பாபு, தெற்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சையது அபுதாகிர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி வைத்து கட்சியின் 18 ஆண்டு கால மக்கள் சேவை, சமூக பணிகள் குறித்து உரையாற்றினர். இதில் தொகுதி செயலாளர் முகமது இர்பான் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கொங்கு நாடு கூடைப்பந்து கழக நிறுவனர் சின்னசாமி, தலைவர் மணி, செயலாளர் முகமது ஈஷாக் ஆகியோர் தலைமையில் மாநில அளவிலான ஆடவர் கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மொத்தம் 8 முன்னணி அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இப்போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த கோவை அணிக்கும் 2ஆம் இடம் பிடித்த தூத்துக்குடி அணிக்கும் தனியார் கல்வி குழுமத்தின் தலைவர் கோவிந்தசாமி பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கினார். இந்நிகழ்வில் விழாக்குழு தலைவர் பரத் சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முன்னணி அரசியல் கட்சியாகவும், ஆளுகிற அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு எதிரான சட்டதிட்டங்களை கொண்டு வரக்கூடிய நிலையில் முதன்மையாக அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு முன்னணி அரசியல் கட்சியாக
திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு பிக்கல்பால் டைனஸ்டி லீக் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி செம்மொழி எம்பையர்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. கோவையில் உள்ள தனியார் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு பிக்கல்பால் டைனஸ்டி லீக் தொடர் நடைபெற்றது. இந்த லீக் போட்டிகளில் மொத்தம் 100 வீரர்கள், 10 அணி தலைவர்கள் மற்றும் 10 அணியின் உரிமையாளர்கள் பங்கேற்றனர். இத்தொடரின் தொடக்க விழாவில் இந்திய கார் பந்தய சாம்பியன் பாலபிரசாத் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனர் கிருஷ்ணா, உலகின் நம்பர் 1 விர்ச்சுவல் ரியாலிட்டி டென்னிஸ் வீரர் விமல்ராஜ் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்கள் கலந்து கொண்டனர். ஆட்டங்களின் முடிவில் செம்மொழி எம்பையர்ஸ் அணி இறுதிப் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சாம்பியன் பட்டத்தையும் வெற்றி கோப்பையும் தட்டி சென்றது. அடுத்த சீசனில் இன்னும் கூடுதல் அணிகளுடன் மிக பிரம்மாண்டமாக திரும்பும் என போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கிற விஷயம், அதை இனிஷியேட் எடுத்து இமீடியட்டா இப்பவே பண்ணணும்னு நினைச்சு அதை ஊக்குவிக்கிறாங்க. அந்த ஊக்கத்துக்காக கண்டிப்பா நம்ம மதிப்பளிக்கிறோம். கண்டிப்பா இந்த TNDPL இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஃபியூச்சர்ல வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் எல்லேரி கிராமத்தை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் எல்லேரி கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தினர் மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்கள் கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும், வாங்கிய மனைகளுக்கு முகவரி கூட இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் காட்டுமன்னார் கோயில், வீராணம் ஏரியின் நீர் வழித்தட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே வீட்டை கண்காணிக்க CCTV கேமரா வைத்ததால் குற்ற சம்பவங்கள் செய்ய முடியவில்லை என அப்பகுதியை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துவதாக கூறி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொடியனூர் காட்டு பகுதியில் வசித்து வருபவர் ராமச்சந்திரன். இவர் வேலூர் அரசு சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு சட்டப்படிப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் இவரது தாய் தந்தை வீட்டில் தனியாக இருப்பதால் வேலூரில் இருந்து தன் பெற்றோர்களையும் தனது வீடுகளையும் கண்காணிக்க வீட்டில் கண்காணிப்பு கேமராவினை பொருத்தியுள்ளார். இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டதிலிருந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் சில நபர்கள் ராமச்சந்திரன் வீட்டில் கல்லெறிந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ஒரு சிலர் ராமச்சந்திரனை இந்த வீட்டில் CCTV கேமரா வைக்கக்கூடாது என கூறி 20க்கும் மேற்பட்டோர் அவரை தாக்கி வெளியே இழுத்து செல்லும் CCTV காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக வடபொன் பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுநாள் வரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து ராமச்சந்திரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்து தன்னால் வீடு சேர முடியுமா என்றே தெரியாத அளவிற்கு அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். வானாபுரம் அருகே பன்றி பண்ணையில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐயனார் பாளையம் கிராமத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சிவா என்பவர் பன்றி பண்ணை நடத்தி வருகிறார். இந்த பன்றி பண்ணை முறையாக பராமரிக்கப்படாததால் ஊர் முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் அப்பகுதியில் உள்ள கோவிலுக்கு வரும் பக்தர்களும் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லும் ராட்சத குழாய் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பெருக்கெடுத்து சாலையில் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லும் ராட்சத குழாய் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பெருக்கெடுத்து வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக வெள்ளக்கல் பகுதியில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் 6 போல் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அதை சரி செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மீஞ்சூர் அருகே உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த இளங்கோ வேறொரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த மாணவர்கள் தங்களின் பெற்றோர்களுடன் பள்ளியின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெற்றோர்கள் இளங்கோ ஆசிரியரை பணியிடம் மாற்றம் செய்தால்
நாங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என தெரிவித்தனர். மேலும் இளங்கோ தலைமை ஆசிரியரை வெளியே அனுப்ப மாட்டோம், இதற்கு முடிவு வரும் வரை இங்கேயே காத்திருப்போம் என கண்ணீர் மல்க கோஷங்களை எழுப்பினர். காம்பவுண்ட்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லாமே கரெக்டா சரியா இருந்தது. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிறாங்க. என் பேர் முன்னாடி ஒரு நாளைக்கு வருமா, ஒரு நாளைக்கு அப்படி நின்னாலும் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையா 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் லீவ் போட்டாங்கன்னா உடனே பசங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு அவங்க கூப்பிட்டு வந்துருங்க. இவர் வந்த வரைக்கும் நாங்க நன்மை தான் பார்த்தோம். அரக்கோணம் அருகே அமைய உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருத்தணி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இயங்கி வந்த 4 டாஸ்மாக் கடைகளும் பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து மூடப்பட்டன. இந்நிலையில் மூடப்பட்ட கடையை வடமாம்பாக்கம் செந்தில் நகருக்கு மாற்றம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த கைனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, வடமாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ், பாமக இளைஞரணி செயலாளர் கார்த்திக் உட்பட 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரக்கோணம் திருத்தணி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். சிறுநாயக்கன்பட்டியில் உள்ள அரசு புறம்போக்கு நில முனீஸ்வரன் கோவிலில் திருவிழா நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கு அளிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் துர்கா தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் சிறுநாயக்கன்பட்டியில் உள்ள அரசு புறம்போக்கு நில முனீஸ்வரன் கோயிலில் தங்கள் கிராமத்தின் அருகே உள்ள கரட்டழகன்பட்டியை சேர்ந்த இந்துக்கள் பிரம்மாண்டமான திருவிழா நடத்த ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த அரசு புறம்போக்கு நிலத்தை தங்கள் பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவர்களும் பயன்படுத்தி வருவதால் இங்கு திருவிழா நடத்த அனுமதி அளித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்களோட ஒரு குலசாமியா வருடத்திற்கு ஒரு முறை அந்த இடத்துல மிக அமைதியான முறையில எப்போது பொங்கல் வைப்பாங்க, கொண்டாடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போயிடுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும். அதன் பிறகு சிறுநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்கள் தான் அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்க தீப ஆராதனை கொடுக்கறது, போறது வருது, அந்த இடத்த பராமரிக்கிறது, இது போன்ற வேலைகள்ல கடந்த பல ஆண்டுகளா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளா பயன்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. விருதுநகரில் போலியோ சொட்டு மருந்து முகாமில் ஆய்வு செய்து ரீல்ஸ் வெளியிட்ட தாவேகா ஒன்றிய செயலாளர் செயலால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள போலியோ சொட்டு மருந்து முகாமில் தாவேகா மத்திய ஒன்றிய செயலாளர் முத்துவேல் என்பவர் எந்தவித அரசு அனுமதியும் இன்றி நுழைந்துள்ளார். அந்த சமயத்தில் மையத்தில் குழந்தைகள் யாரும் இல்லாததால் சிறிது நேரம் கழித்து ஒரு பெண்ணின் மூலமாக ஒரு குழந்தையை அங்கே வரவழைத்துள்ளார். அப்போது அவரை அழுது கொண்டிருந்த அந்த குழந்தைக்கு வம்பாக போலியோ சொட்டு மருந்தை ஊற்றியுள்ளார். மையத்திற்குள் நுழைந்தது முதல் குழந்தைக்கு சொட்டு மருந்து ஊற்றியது வரை அனைத்தையும் ஒரு சினிமா பாணியில் ரீல்ஸ் வீடியோவாக பதிவு செய்து அதனை தனது சமூக வலைதள பக்கத்திலும் முத்துவேல் வெளியிட்டுள்ளார். எவ்வித முறையான அனுமதியோ தகுதியோ இல்லாத ஒரு அரசியல் கட்சி நிர்வாகி வீடியோ வெளியிட்டிருப்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காங்கிரஸ் பிரமுகரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூரை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகரான ஹரிநாராயணன் கூட்டுறவு சங்க கிளை ஒன்றை நிர்வகித்து வருகிறார். கூட்டுறவு சங்கத்தில் கடந்த வாரம் புதிதாக பணியில் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு ஹரிநாராயணன் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் நடந்தவற்றை தன் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் பெற்றோர் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஹரிநாராயணனை கைது செய்து ஆலங்குளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பாரதி ராஜா நினைவு இடத்தில் மணிமண்டபம் அமைக்க முதலமைச்சர் விஜயை சந்திக்க தயங்க மாட்டேன் என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் நினைவிடத்திற்கு சென்றது குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் மண்ணை இழுத்து போர்த்தி படுத்திருக்கும் உன்னை மழையோ புயலோ ஒன்றும் செய்யாது என்று குறிப்பிட்டுள்ளார். இதே இடத்தில் தன்னோடு நின்று இறுதி மரியாதை செலுத்திய சீடன் பாக்யராஜும் உன்னை தேடி வந்துவிட்டதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக ஜோடி குதிரைகளை இழந்து கவிழ்ந்து கிடக்கிறது கலைத்தேர் என்று தெரிவித்துள்ளார். பாரதி ராஜா நினைவு இடத்தில் மணிமண்டபம் அமைக்க முதலமைச்சர் விஜயை சந்திக்கவும் தயங்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்று போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி
மொரோக்கோ அணி வெற்றி பெற்றுள்ளது. மெக்சிகோவின் குவாண்டலுப் நகரில் உள்ள எஸ்டாடியோ மாண்டர்ரே மைதானத்தில் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நெதர்லாந்து மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதின. ஆட்டத்தில் இரு அணிகளும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை பெற்றன. இதனால் பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் மொரோக்கோ அணி 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் காலிறுதி போட்டிக்கு முந்தைய ரவுண்ட் ஆஃப் 16வது சுற்றுக்குள் மொரோக்கோ அணி நுழைந்தது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,06,392 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 13,299 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 8 ரூபாய் குறைந்து 1,06,392 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,16,064 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 244 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,44,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 185 புள்ளிகள் குறைந்து 76,542 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 63 புள்ளிகள் குறைந்து 23,882 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தல். 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி தொடர VCK துணை நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. அரசு வழங்கும் இலவச ரேஷன் அரிசியை தாவேகா கட்சியினர் சொந்த உதவி போல காட்டி விளம்பரப்படுத்துவது வெட்கக்கேடான செயல். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கமிஷன், கரப்ஷன், கட்டிங் என அனைத்தும் இருந்தது கடந்த திமுக ஆட்சியில். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. தங்களது நதிநீர் உரிமைகளை பறிக்கும் முயற்சிப்பவர்களின் கைகளை வெட்டுவோம். இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அமைச்சர் முசாதிக் மாலிக் எச்சரிக்கை. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.